மூல நோய் இருக்கிறவங்க வாரத்துக்கு 2 நாளோ இல்லை வாரத்துக்கு 1 நாளோ இந்த மாதிரி நத்தைக்கறி சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரமாக சரியாயிடுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நத்தையை வாங்கிட்டு வந்து நைட்டு ஊற போட்டுருங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் அந்த நத்தையில் இருக்கிற மண்ணெல்லாம் கக்கிடும். நல்லா அலசிட்டு மறுபடியும் நல்லா தண்ணி ஊற்றி கல் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியை வடிச்சிட்டு உள்ளே இருக்கிற கறியை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ கையில் எடுக்கிறால இது மட்டும் தான் நல்ல கறி. மிச்சம் உள்ளே இருக்கிறது குடலுங்க, அது நமக்கு தேவையில்லை. பாருங்கள், மறுபடியும் ஒன்று எடுத்து காட்டுறேன். சிப்பி எடுத்துட்டு இப்போ உள்ளேருந்து வெளியே வரும் பாருங்கள். அது முன்னாடி இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ எடுக்கிறோம் பாருங்கள், இது மட்டும் தான் நம்ம கையில் இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. மிச்சம் பாதி குடலை தூக்கி போட்டுடலாம். மொத்தமே ஒரு 150 கிராம் தான் இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க, அதுவும் பொரியட்டும். பொடியாக கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ துருவின இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ நத்தைக்கறி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இது சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இது தொக்காவும் செய்யலாம். இது வந்து கறி மசால் தூளுங்க, மட்டன் மசால் தூள் தான். கொஞ்சம் வாசனைக்கு போட்டுக்கிறேன். கறிலாம் தொக்கு பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் பண்ணலாம், குழம்பு வைக்கலாம். நான் மிளகுத்தூள் போட்டு வறுவல் மாதிரி பண்ணுறேங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு கேஸை கம்மியில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு, நல்லா வெந்து. இப்போ அடுப்பில் இருந்து இறக்கிக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சால். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாங்க.